சிஎம் சார், நீங்க இன்னும் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள வைக்கிறத தவிர்த்துட்டு, நீங்க இன்னைக்கு தமிழக மக்கள் உங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான முதலமைச்சர் இன்னைக்கு. நீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்துக்கான வழிய பாருங்க. அதாவது ஒரு கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை கொடுமை பண்ணியிருக்காங்க. நேத்து ஒரு 3 வயசு சிறுமி, 12 வயசு சிறுமின்னு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கானுங்க. ஒரு பிரச்சனைகள் மக்கள் வீதியில இறங்கி போராடுறாங்க. எங்களுக்கு கரண்ட் சரியில்லன்னு போராடுறாங்க. எங்களுக்கு விவசாய போராட்டம், விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. நேற்றைய தினம் ஒரு இளைஞர் இங்க கஞ்சா விக்கிறவங்கள தட்டி கேட்டதுக்கு அவர கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாரி 1008 பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டே இருக்கு. இந்த 20 நாட்களாக பெரும் பிரச்சனைகள் நிலவுகிறது. கண்டிப்பாக உங்களை இந்த கேள்விகள் கேட்க தான் செய்வார்கள். ஏனென்றால் அந்த சவாலை நீங்கள் சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க போயிருக்கீங்க. நீங்க இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்கீங்கன்னும்போது உங்கள கட்டாயம் எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வார்கள். சட்டம் ஒழுங்கா கடுமையாக்கப்படுங்கள். உங்கள் மீது கேள்விகளை கேட்கிறவர்களுக்கு நீங்க சரியான ஒரு பதில குடுங்க. இதுதான் ஜனநாயகம். ஆனா, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடான விஷயங்களை நீங்க கையாளணும். ஏன்னா, இப்பொழுதைக்கு நீங்கள் தான் முதலமைச்சர். அனைவருக்குமான முதலமைச்சர். அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். திருச்சியில உங்கள ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த இடத்துல நீங்க மக்களுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல், இத முழு கவனமாக பாருங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன? எங்கிருந்து தொடங்குது? எதற்கான தீர்வுன்றத முதல்ல நீங்க எடுத்து, அதுக்கடுத்து நீங்க அத பேசுங்க. இன்னும் அந்த சினிமா பாணியில் நீங்கள் பேசாதீர்கள். இப்பொழுது நீங்கள் முதலமைச்சராகி விட்டீர்கள். அதனால இப்ப அந்த சினிமா பாணிய விட்டுவிட்டு, இனிமே முதலமைச்சருக்கான வேலை என்னவோ நீங்கள் அதை தொடருங்கள் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சிஎம் சார் அவர்களே.